வெல்கம் டு சினிமா சினிமா. உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்லை மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. அவனை கெட்ட பசங்களோட எல்லாம் சேர விடாதீங்க. இவனா பாரு, என் பையன் ஐயே சாவா மயிராவன். ஏய், நீ யாரா பிரவீன்? ஐ லவ் யூ. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா யூத். இதில் வந்து கென் கருணாஸ், தேவதர்ஷினி, சுராஜ், நளினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் கென் கருணாஸ் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து கென் கருணாஸ் அவருடைய கதாபாத்திரத்தோட பேர் வந்து பிரவீன். பிரவீன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னாக்கா, ஒரு சுட்டித்தனமான குறும்புத்தனமான ஒரு ஈஸி கோயிங், வாழ்க்கை வாழ்வதற்கே படிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டா போடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பையன். அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு பொறுப்பே இல்லாமல், படிக்கணுங்கிற மனநிலையெல்லாம் இல்லாமல், ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காப்புல. அதாவது நமக்கு மற்றவங்க குடைச்சல் கொடுக்கூடாதுரா, நம்ம தாண்டா மற்றவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு டஃப் கொடுக்குற ஒரு ஸ்டூடெண்ட் அவர். பிரின்சிபலே பார்த்து அலறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு பிரவீன். அவங்க அம்மா எப்படின்னாக்கா ஒரு பாசக்கார அம்மா. தன் பையன் எப்படி இருந்தால் கூட, எவ்வளவு நெகட்டிவாக விஷயங்கள்லாம் இருந்தால் கூட, தன்னோட பையனுக்காக வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுற அம்மா. என் பையன் எப்படியாவது சூப்பர் மார்க் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுற அம்மா தான் வந்து பிரவீனோட அம்மா. அவங்க அப்பா எப்படின்னா கண்டிப்பான அப்பா, ஆனாலும் குடும்பத்து மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு அப்பா. அவர் பேக்கரி வச்சுருக்கிறாரு. அவருக்கு தெரியும் தன்னோட பையனை பற்றி, இவன் வந்து சுத்தமாக படிக்க மாட்டான், பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியை பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அம்மாவும் இவனும் சேர்ந்து கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு புலம்பிட்டு அது பாட்டுக்கு அவரோட லைஃப்பை அவர் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அழகான குடும்பம் தான் அவங்களோட குடும்பம். பெருசாக பொருளாதார நிலைமையில் ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் கூட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இது வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரவீனுக்கு வந்து 10th ரிசல்ட் வருது. அவங்க அம்மாவோட வேண்டுதலால் கடவுளே வந்து சரி போனால் போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பாஸ் மாதிரி மார்க்கை போட்டு விட்டு பாஸ் பண்ண மாதிரி அவருக்கு ரிசல்ட் வந்துடுது. எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டார். அதுவே பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரே ஃபீலிங். எப்படி வாங்கியிருக்கான் பார்த்திங்களா, என் பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், இவன் கண்டிப்பாக கலெக்டராக தான் வருவான், இப்போவே இந்த மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா 12th இதை விட எப்படி டபுள் மடங்கு மார்க் வாங்குவான், கலெக்டர் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க அவங்க அம்மா. அவங்க அப்பா வந்து உன் பிள்ளை நீ தான் மெச்சிக்கணும் அப்படின்ட்டு அவரும் இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு மனநிறைவில் இருக்கிறார் அவர். இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கனாக்கா பிரின்சிபல்கிட்ட போயிட்டு பையனை எப்படியாவது சேர்த்துக்கோங்கன்றாங்க. அவங்க முடியவே முடியாதுங்க, உங்கள் பையனை வேறு எங்கேயாவது கொண்டு போய் சேருங்க, திரும்ப இந்த ஸ்கூல்லலாம் சேர்க்க முடியாது, இவெல்லாம் கண்டிப்பாக வந்து 12th ஃபெயிலாக தான் போயிடுவான், இவனை வச்செல்லாம் எங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்கிறாங்க பிரின்சிபல் வந்துட்டு முடியாது அப்படின்னு. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ரொம்ப காலில் விழாத குறையா கெஞ்சி அந்த பையனை வந்து சேர்த்து விட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் மனமிறங்கி சரி அவங்க அம்மாக்காக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க. வழக்கம் போல் இவரோட சேட்டை வந்து அடுத்த கிளாஸ்லேயும் தொடருது. டெய்லி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேட்டை காரணமாக இவரையும் இவரோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து திட்டி வெளியில் நிற்க வச்சிடறாங்க பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. பார்த்தா இவங்க வெளியில் நிற்கிறப்ப பார்த்தா ஒரு வித்தியாசமாக எப்போவும் பசங்க தான் இந்த மாதிரி ஒழுங்கினமாக நடந்துட்டு வெளியிலலாம் நிற்பாங்க. பார்த்தா பக்கத்து கிளாஸ்லேருந்து ஒரு பொண்ணு, அவங்களும் இதே மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணிட்டு வெளியில் வந்து நின்றுடுறாங்க. டெய்லி டெய்லி இவங்க வெளியில் நிற்கிறாங்க, அவங்களும் வெளியில் நிற்கிறாங்க. இப்படியே பேசி பார்த்தா அந்த பொண்ணு கூட வந்து பிரவீன் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அந்த பொண்ணு பேர் வந்து பிரேஷிகா. அது மாதிரி அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் 2 பேரும் வெளியில் நிற்கிற டயத்தில் எல்லோரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸை அந்த பொண்ணு எல்லோரும் சேர்ந்துட்டு கேன்டீனில் போய்ட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே 50-50 பிஸ்கெட்டு ஃபஸ்ட்டு கொடுத்து தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே அதுக்கப்புறம் பப்ஸு சாப்பிட்றாங்க. இப்படியே சாப்பிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு வளருது 2 பேருக்கும். படிப்படியாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா பிரவீன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறாரு. சொல்லி ஒரு வேளை அந்த பொண்ணு நோ சொல்லிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவர் ஆல்ரெடி நிறைய பேருக்கு ரூட்டு போட்டிருக்கிறாரு, நிறைய பொண்ணுங்களுக்கு எதுவுமே சிக்கலை, எல்லாம் நோ சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பொண்ணு நோ சொல்லிடுமோ அப்படிங்கிற தயக்கம் அவர்கிட்ட இருக்குது. பார்த்தா அதுக்கு நேர்மாறாக அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கனாக்கா பிரவீனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து பிடிச்சி போயிடுது. 2 பேரும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்கூலில் இது ஒரு கெத்து மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பரப்பி விட்டுட்டு 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியே பிரவீன் வந்து ஒரு கெத்தா அதை வந்து வெளியில் சொல்கிறாரு. ஏற்கனவே வந்து பிரேஷிகா வந்து இன்னொரு பையன் வந்து விரும்புகிறாப்புல. அது வந்து ஒரு காலேஜ் பையன் வந்துட்டு
அந்த பையனை வந்து பிரேஷிகா வந்து நோ சொல்லிட்டாங்க. உடனே அந்த பையனுக்கு காண்டாயிருது, என்ன நோ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனோட ஃப்ரெண்டும் இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்களும் லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு என்னடானா, நான் பிரேஷிகாவை கண்டிப்பாக பேசி உங்களுக்கு செட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட. அப்போ வந்து அவளும் பிரேஷிகாவும் இந்த பையனும் சேர்ந்தாதான் நம்ம லவ் செய்கிறோம், ஏன்னா அந்த பையனும் நீயும் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் ஆகிடுது. உடனே இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, பிரேஷிகா வந்து இந்த மாதிரி பிரவீனை லவ் பண்ணுறாள், ஸோ இவங்களை பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இன்னொரு பொண்ணு, ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பொண்ணை வந்துட்டு பிரவீன்கிட்ட வந்து தானாக போய் பேச வைக்கிறது, பழக வைக்கிறது, ரொம்ப க்ளோஸாக இருக்க வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறது தானா, அந்த மாதிரி வந்து பழக வைக்கிறாங்க இந்த பொண்ணு. இது தெரியாமல் பிரவீனும் அந்த பொண்ணு கூடயும் நல்லா வந்து பழகுறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிரவீன்கிட்ட சொல்லுது. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் நீ ஆல்ரெடி பிரேஷிகா கூட கமிட் ஆகிருக்க, ஸோ நோ சொல்லியிருந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நோ சொல்ல முடியல என்னால் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, டேய் இந்த மாதிரி யோசிச்சேன் அப்படின்னாக்கா எல்லோரும் உன்னை ப்ளே பாய்னு நினைப்பாங்கடா, வெளியில் வந்து உன்னை அப்படி தான் பேசுகிறாங்க, நீ ஒரு பொறுக்கி பையா, எல்லா பொண்ணுங்க கூடயும் பேசிக்கிட்டு இருப்ப, ஏமாத்துவ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, இதெல்லாம் தேவையாடா, நோ சொல்ல வேண்டியது தானே நீ அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், நோ சொல்கிறதோட வழி என்னென்னு எனக்கு தாண்டா தெரியும், என்கிட்ட நிறைய பேர் நோ சொல்லியிருக்காங்க, அதனால் நான் அந்த வழியை யாருக்கும் கொடுக்க விரும்பலை, அதனால் நான் வந்து சொல்கிற மாதிரி சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன், ஆனால் டக்குன்னு நான் நோ சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணும் நல்லா பழகுறாங்க, நான் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன் அவங்கள அப்படிங்கிறாரு. பார்த்தா இது வந்து பிரேஷிகாவுக்கு வந்து தப்பான ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆகி அவங்க வந்து பிரவீனை அவங்களும் தப்பாக பேசிடுறாங்க. பிரேஷிகா உடனே எப்படி சொன்னோடனே, நின்று இப்படி புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்பட்டு, அப்படி ஒன்றும் ஒரு லவ் தேவையில்லை அப்படின்ட்டு அவர் பிரேஷிகா கூட சண்டை போட்டு விட்டுறாரு. கடைசி பார்த்தா அப்போ தான் தெரியுது, இந்த பொண்ணு வந்து இவ்வளோ நாள் ஏமாத்திருக்காங்க, அந்த இன்னொரு பொண்ணு பிரேஷிகா கூட நம்மளை பிரேக்கப் பண்ண வைக்கிறதான் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரிய வருது. இதை வந்து இந்த பிரேஷிகா வந்து கோவப்பட்டு இவரை அரைஞ்சிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து இந்த சீனை வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துடுறாரு. பிரவீனோட வீட்டில் பார்த்திங்கனாக்க அவங்க அம்மா அப்பா எந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு புரியலை. அவங்க அம்மா அப்பா வந்து லவ் மேரேஜ், அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. அவங்க அம்மாவோட வீட்டில் அவங்க அண்ணன் எல்லாரும் நல்லா பெரிய பணக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்க. ஈவன் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கூட இவங்களை வந்து மதிக்காமல் யாரும் கூப்பிடக்கூட மாட்டாங்க. என்ன லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போயினவ தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க அம்மா ரொம்ப மனவருத்தத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து தன்னோட ஒய்ஃபை இப்படி நடத்துகிறாங்களேன்னு சொல்லி அவரும் வருத்தத்தில் இருக்கிறாரு. ஆனால் இந்த வருத்தம் எல்லாமே எதுவுமே பிரவீனுக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிரவீனை வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பிரவீன் ஸ்கூலில் வந்து டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு டூருக்கு போகிறாங்க. பிரவீனை வந்து லவ் பண்ணி நடித்து ஏமாத்துனாங்கல்ல சோனல்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து டூருக்கு வந்திருக்காங்க. உடனே பிரவீன் வந்து இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எவ்வளோ ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எவ்வளோ முடியுமோ காண்டாக்கி கலாய்ச்சி அந்த மாதிரி டீஸ் பண்ணி அழ வைக்கிறாங்க அந்த பொண்ணை. பிரவீனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்கு. ஒரு பாயிண்டில் ரொம்ப கடுப்பாகி அழுதுட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்தா அந்த கிளாஸ் டாப்பர் ஒரு பொண்ணு இருக்காங்க, கனகான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து சோனல் என்ன அழுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பசங்க தான் என்னை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே கனகா வந்துட்டு அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, டாப்பர் மட்டும் இல்லை, ரொம்ப நியாயவாதி நேர்மையான பொண்ணு, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு அவங்க. உடனே போயிட்டு என்னடா டீஸ் பண்ணிங்களா வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனையும் அவங்க குரூப்பையும் சேர்ந்துட்டு திட்டுறாங்க கனகா வந்து. அப்புறம் டூர்லாம் முடிஞ்சு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அங்கே பார்த்தா கனகா வந்து ஒரு நாள் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை நோட் புக்கில் வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரவீனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரொம்ப சத்தமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உடனே கனகா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பிரவீனுக்கு வந்து என்ன இப்படி சொல்கிறா, இவன் என்ன பெரிய ஆர்டர் போடுற மாதிரி பண்ணுறா அப்படின்னு அவங்களுக்கு காண்டாயிட்டு வந்து என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட அப்பாவை அந்த நோட்டில் புக்கில் ஒட்டியிருக்காங்களா, அதை பார்த்துட்றாரு பிரவீன். பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து தலைமுடி இல்லாமல் சொட்டையாக இருக்குது. பார்த்துட்டு டேய் கனகாவோட அப்பா அங்கே பாடுறா, தலைமுடி இல்லாமல் சொட்டையாக இருக்கிறாரு, ப்ளே கிரவுண்ட்லாம் தேவையில்லடா, இவர் தலையிலே கூட நம்ம கிரிக்கெட் விளாட்லாம் போல், அந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப கலாச்சி விட்டுறாங்க பிரவீனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. உடனே கனகா வந்துட்டு ரொம்ப அழுதுறாப்புல. ஏன்னா இவருக்கு வந்து மனசு கேட்கல, ஐயோ இந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனகாட்ட போயிட்டு தனியாக சாரி கேட்குறாரு. சாரி நான் இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ நினச்சா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே கனகா, நீ எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுவியே, ஏன் பண்ணலை அப்படிங்கிறாரு. உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் தான், ஆனால் என்னமோ தெரில, உன்னை எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு. உடனே இவருக்கு பார்த்தா ஒரே ஹாப்பி ஆயிடுது. அந்த பொண்ணுக்கு இவங்க மேலே ஏதோ சாஃப்ட்கான இருக்குது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே.
இவர் சாரி கேட்டதுலேருந்தே சரி அந்த பொண்ணுக்கும் வந்து ரொம்ப மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுது. 2 பேருமே வந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் போகிறாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு பர்த்டே கிடையாது, பிரவீனோட அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அதெல்லாம் அவங்க அம்மா நோட் பண்ணிவிட்டு, பிரவீன் அந்த பொண்ணு யாருடா, என்னை விட அவளை ரொம்ப பிடிக்குமா உனக்கு அப்படின்றாங்க. சே அப்படிலாம் இல்லைம்மா, ஒன்னளவுக்கு ஈக்குவலாக பிடிக்கும் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க வந்து புஸ்ஸன் ஆகிடுது, என்னது ஈக்குவலாக பிடிக்குமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாங்க ஒரு பொசசிவ்னஸில். இந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்குது. பார்த்தா 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க, பிரவீனும் கனகாவும். இதுக்கிடையில் வந்து ஸ்கூலில் வந்து இந்த கல்ச்சுரல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. சித்தார்த்துன்னு ஒரு பையன், அவன் தான் வந்து கல்ச்சுரல் செக்ரட்டரியாக வந்து இருக்கிறான். அவனுமே வந்து நல்லா படிக்கிற பையன், நல்லா ஒரு என்ன சொல்ல, ஒரு கெத்து காட்டிட்டு சில பேர் தெரிவாங்களா அந்த மாதிரி. அந்த பையன் பின்னாடி நிறைய பேர் சுற்றுவாங்க பொண்ணுங்களே அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவனுக்கும் வந்து இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஆகலை அந்த பிரவீன் குரூப்புக்கும். ஸோ இவங்க வந்து கம்பல்சரியாக வந்துட்டு கல்ச்சுரல்ஸில் இவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண விடக்கூடாது பிரவீன் குரூப்பை அப்படின்னு சொல்லி அந்த பையன் குரூப் வந்து நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து பிரவீன் குரூப் வந்துட்டு எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும், இவங்களுக்கு நம்ம என்ன குறைஞ்சி போயிட்டோம், நம்மளே இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு காண்டாயிருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை மற்றவங்க எல்லாரையும் கரெக்டாக அந்த கல்ச்சுரல்ஸ் டைமிங்கில் வந்து அவங்க ஸ்டேஜ் ஏற சமயம் இவங்க இந்த பிரவீனும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கள பூட்டி வச்சிடுறாங்க. பூட்டி வச்சுட்டு இவங்க போய் இவங்க பர்ஃபார்மன்ஸை பண்ணிடுறாங்க. ஸ்டேஜில் வந்து இந்த லுங்கி டான்ஸ் மாதிரிட்டு பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க குரூப்பு பெர்ஃபார்ம் பண்ண முடியல இவங்க பூட்டி வச்சதுனால. அப்புறம் தான் போய் பார்த்தா யாரோ திறந்து விடுறாங்க. பெரிய சண்டே ஆயிடுது 2 குரூப்புக்கும் இடையில. அப்போ வந்து பெரிய பிரச்சனையான உடனே அங்கே வந்து கனகா வந்துட்டு நீ பண்ணது தப்பு தானே, சாரி கேளு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து அந்த பையன்கிட்ட சாரி கேட்டுட்டு இதோட விடுங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லி கனகா வந்து பேசிவிட்டு பிரவீனை வந்துட்டு தனியாக கூட்டு போயிடுறாப்புல. அப்போ வந்து பிரவீனுக்கும் சரி பிரவீனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி கனகா வந்து பிரவீன் மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்கிறாங்க, ரொம்பவே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிரவீனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனகா மேலே வந்து லவ் வந்துடுது. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறார் அவர் கனகா கூட சேர்ந்ததுலேருந்து. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஃபேர்வெல் டே நடக்குது. எக்ஸாமுக்கு முன்னாடியே ஃபேர்வெல் டே நடக்குது. அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீ வந்து கனகா கிட்ட சொல்லிடு, இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் தான் நடக்கும், எக்ஸாம் முடிஞ்சோடனே ரிசல்ட்ஸ் தான் வரும், அதுக்கப்புறம் மேபி பார்த்து பேச முடியாமல் போகலாம், நீ கனகா கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. இவர் வந்து கனகாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் கனகா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவங்க வந்து அப்செட் ஆயிடுறாங்க. நீ எதை வச்சு நீ என்னை லவ் பண்ணுற, நான் லவ் பண்ணுறேன்னு நீ எப்படி நினைக்கலாம், நான் உன் கூட ஃப்ரெண்டாக தான் பழகினேன், நான் லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எண்ணத்துலலாம் நான் வந்து உன் கூட பழகலை பிரவீன். இன்னொன்று என்னென்னா உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நான் வந்து நல்லா படிப்பேன், நல்லா டாப்பர் வந்து நான், நீ வந்து சுத்தமாகவே படிக்க மாட்டேன், சொல்லப்போனால் நீ இந்த 12th வந்து பாஸ் பண்ணுவியா அப்படின்னு கூட உனக்கு தெரியாது, நீ வந்து உன்னோட கரியரையும் நல்லா கொண்டு போக முடியல, நீ பாஸ் பண்ணலை வைக்கல அப்படின்னாக்க எப்படி வந்து லைஃப் நல்லாயிருக்கும் நம்ம லைஃபு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க தான் செஞ்சுருக்கு, ஆனால் வந்து என்னால் நீ லவ் பண்ணுற அப்படிங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது உடனே அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இதை வந்து அவர் ரொம்ப சோகமாக வந்து அழுதுகிட்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இவருக்கு நோ சொல்லியிருக்கிறாங்க தான், ஆனால் இவருக்கு கனகா வந்து நோ சொன்னதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா தெரியுது, மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது இவருக்கு. 10ஓட 11 ஏற்றுக்க முடியல, இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாரு. அப்போ வந்து அந்த இவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே ஒரு பையன் நல்லா பொறுப்பான ஒரு நல்லா படிக்கிற பையன் இருக்கிறான், நேர்மையாக அட்வைஸ் பண்ணுற பையன். அந்த பையன் சொல்கிறாப்புல நாங்கள் போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதன்முறையாக அந்த பையனும் சேர்ந்துட்டு இன்னும் சில பேரும் சேர்ந்துட்டு போய் கனகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டான், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா, எல்லாம் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா நீ அவன் லவ்வை ஒத்துக்குவியா அப்படின்ட்டு, ஏற்றுக்குவியா நீ அவனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அவனை எல்லாத்தையும் பாஸ் பண்ண சொல்லி எல்லா சப்ஜெக்டையும் நான் கண்டிப்பாக அவனோட லவ்வை நான் ஏற்றுக்கிறேன், நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்லிவிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த கல்ச்சுரல்ஸில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த ஆல்ரெடி அந்த சித்தார்த்துங்கிற பையனை இவங்க ஆட விடாமல் பண்ணாங்கல்ல, டான்ஸ்க்கு ஆட விடாமல், அந்த பையனும் வந்து மற்றவங்களும் சேர்ந்துட்டு பிரவீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அடித்து விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்டை இப்படி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு போய் நல்லா வெளுன்னு இவரும் வெளுத்து நல்லா அடிச்சு விட்டுறாரு சித்தார்த்தை. அந்த அவனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து இது பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு பிரின்சிபல் முன்னாடி போகுது. பார்த்தா எல்லோரும் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருடைய பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. அந்த சித்தார்த்தோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாருங்க, காட்டா மாதிரி, என்ன பிள்ளையை வளர்த்து வச்சுருக்காங்க, என்ன ஸ்கூலில் இப்படி பார்க்காம விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பிரின்சிபல் அவங்களுக்கு வந்து ரொம்பவே அவமானமாக போயிடுது.
அப்போ வந்து பிரவீனோட அம்மாவை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தி நம்ம அது ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தா ரொம்ப அழுறாங்க. அந்த பிரின்சிபல் வந்து இதுக்கு தான் சொன்னேன், உங்கள் பையனை நான் சேர்க்க மாட்டேன்னு இதுக்கு தான் சொன்னேன், பாருங்கள் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்கள், என்ன மேடம் இது உங்கள் பிள்ளை இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு, இப்போவே வந்து நீங்கள் டிசி வாங்கிட்டு போயிருங்க, இவன்லாம் கண்டிப்பாக பாஸ் கூட பண்ண மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் ஸ்கூலோட பேர் தான் கெட்டு போகும், சரி உங்களோட நீங்கள் ரொம்ப கெஞ்சினீங்கன்னு தான் சேர்த்தேன், பார்த்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான், இவனுக்கு வந்து டிசிப்ளினா என்னன்னு கூட தெரியாது, இவனை வந்து நாங்கள் மாற்றவும் முடியாது, இவன் மாறவும் போகிற ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹர்ட்டாக பேசி டிசி உடனே கிழிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரின்சிபல் மேடம். அவங்க பிரவீனோட அம்மா வந்து பயங்கரமாக அழுது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. இந்த மற்ற பேரண்ட்ஸோட அந்த அடிப்பட்ட பையனோட பேரண்ட்ஸ் காலில் கூட விழுறேன் நான் அப்படிங்கிறாங்க. அவங்க பிரின்சிபல் மேடம் காலையில் விழுந்த உடனே பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, டாக் மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க, ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுது. அவங்கள போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது பிரவீனோட அப்பாவுக்கு. ஏன்னா உனக்காக தாண்டா இவ இவ்வளவும் பண்ணா அவங்க அம்மா, நான் உன்னை விட்டு கொடுத்தா கூட அவள் எப்பயுமே உன்னை விட்டு கொடுத்தது கிடையாது, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவா, அப்படிப்பட்டவளை போய்ட்டு இந்த மாதிரி படுக்க வச்சுட்டே நீயே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. தன்னோட வைஃப் எந்த மாதிரி இருந்தாங்க, இவன் இந்த மாதிரி பண்ணிவிட்டான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துடுது அவருக்கு. பிரவீன் கூட அவர் பேசவே யோசிக்கிறாரு, பேசவே இல்லை அவர். ஆனால் வந்து பிரவீன் வந்து ரொம்ப அவர் ஹர்ட் ஆகிடுறாரு. பிரவீன் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அம்மா இவர் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாரு. முன்ன மாதிரியான பிரவீன் கிடையாது இப்போது, கொஞ்சம் பொறுப்பாகவும் மாறி இருக்காரு, கொஞ்சம் ஓரளவு அவர் கனகா கூட பழகினதில் இருந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டாக மாறி இருக்காருன்னு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அம்மா வந்து இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் இருந்து கவனிக்கிறாரு. ஒரு வழியாக அவங்க அம்மா சீரியஸாக இருந்தவங்க கொஞ்சம் நல்லபடியாக ஆகிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தவுடனே அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணிட்டு தான் என் மூஞ்சியில் முழிக்கணும்னு கனகா சொன்னதுனால அதுக்கப்புறம் அவங்கள பற்றியும் அவர் நினைக்கல, யாரை பற்றியும் நினைக்கல. அவர் பாட்டுக்கு உட்காந்து சின்சியராக குரூப் ஸ்டடி பண்ணுறாரு, தனியாகவும் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியும் எல்லாமே பண்ணுறாரு. கடைசியாக வந்து 12th எழுதுகிறாங்க. அப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸாம் அப்போது இவரால் டயத்துக்கு வர முடியல. ஏன்னா டக்குன்னு அவங்க அம்மா ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. டக்குன்னு வந்து நீ பரீட்சைக்கு போடா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், தண்ணி குடித்தா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உன்னை விட்டுட்டு இப்படியே விட்டுட்டெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி இவங்களை அவங்க அப்பா வந்து கடைக்கு எங்கேயோ வெளியில் போயிருக்கிறாரு. அதனால் இவரே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கடகடன்ட்டு அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பார்த்தா டாக்டர் செக் பண்ணிட்டு நெஞ்சு வலி அதெல்லாம் இல்லை, கேஸ் டபுள் ப்ராப்ளம் தான், ஒன்றும் சரியாயிரும் அப்படின்ட்டு டேப்லெட் கொடுத்துறாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் விஷயம் கேள்விப்பட்டு வர்றாரு. உடனே இவனுக்கு எக்ஸாம்ங்க, இவனை விட்டுட்டு வந்துட்டான், நான் கூட சொன்னேன் கேட்கல இவன் அப்படிங்கிறாங்க. அம்மா கொண்டு போய் அவங்க அப்பா ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாரு. இவரோட சேஞ்சஸ் எல்லாமே வந்து அந்த டீச்சர்ஸும் நோட் பண்ணுறாங்க அந்த இடப்பட்ட காலத்தில் வந்து. ஸோ இவர் கொஞ்சம் பொறுப்பாக இருக்காப்ல மாறி இருக்காப்லாங்கிறது அந்த டீச்சர்ஸ்க்கும் புரியுது. அதனால் அவங்களும் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவரை வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டயத்துக்கு போயிட்டார், எக்ஸாமும் எழுதுறாரு. கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா ரிசல்ட் டே போய் பார்த்தா ஒரு பேனரில் ஃபஸ்ட்டு டாப் 10 ரேங்க்ஸ் எடுத்தவங்களை வந்து பேனர் வச்சுருக்காங்க. வந்து இவர் வந்து 9th ரேங்க் எடுத்துருக்கிறாரு. இவரோட ஃபோட்டோவும் போட்டு அழகாக மார்க் என்ன எடுத்துருக்கிறாருன்ட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா இது என்ன பண்ணி வச்சு இப்படி ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பதறாங்க. பார்த்தா இவர் இந்த மாதிரி 9th ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஸ்கோர் பண்ணி நல்லா பாஸ் பண்ணியிருக்கிறாரு. பார்க்கவே ரொம்பவே வந்து அதுக்கப்புறம் மற்ற பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அப்போ வந்து தான் புரியுது தன் பையன் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்குமே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக வந்து அது இருக்குது. அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர் கிட்டலாம் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கனகா அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு பிரவீன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் பிரவீன், நீ சொன்ன மாதிரி நீ நல்லபடியாக இது பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிரவீன் வந்து சொல்லிடுறாரு, இல்லை கனகா எனக்கு லவ் எல்லாம் வேண்டாம், எனக்கு அதாவது நான் வந்து பாஸ் பண்ணி நல்லபடியாக வந்தால் நீ லவ் பண்ணுறேன்னு ஒரு நிபந்தனையோடு சொன்னேன். இப்போ நான் மார்க் ஒரு வேளை எடுக்கலை, நான் ஃபெயில் ஆகிருந்தேன்னா நீ என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் நான் ஃபெயில் ஆகிருந்தால் கூட என்னோடய ஃபேமிலி என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்காகவே இருக்கிறவங்க, இதனால் நான் அவங்களுக்காக இனிமேல் ரெஸ்பெக்ட் கொடுத்து இனிமேல் இந்த வரைக்கும் புரிஞ்சுக்கலை, இனிமேல் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன், நான் அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த லவ்வெல்லாம் வேண்டாம் கனகா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லிடுறாரு. கனகாவும் கொஞ்சம் அழுதுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் போய் அந்த பிரேஷிகாட்டையும் போய் சாரி கேட்குறாரு, சோனல்கிட்டையும் போய் சாரி கேட்டுட்டு ஒரு நல்லபடியாக ஒரு குட் பை சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து வந்து கிளம்புறாரு. மொத்தத்தில் இந்த யூத் மனம் திருந்திய ஒரு மாண்புமிகு மாணவன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.